இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவது என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உண்மையாகவும் ஆயத்தமாகவும் வாழ்வது, இதில் பாவங்களை மனந்திரும்புதல், கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் அவர் திரும்புவதற்கான அறிகுறிகளுக்காக விழிப்புடன் இருப்பது போன்ற ஆன்மீக ஆயத்தத்தை உள்ளடக்கியது. இந்த தயார்நிலை என்பது நேரத்தை அறிவது அல்ல, ஆனால் மரணம் அல்லது நிகழ்வின் மூலம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். ஆன்மீக தயாரிப்பு. 1. மனந்திரும்பி மன்னிப்பு தேடுங்கள். உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கள் மற்றும் உங்களுக்கு தவறு செய்த மற்றவர்களை மன்னிக்க தயாராக இருங்கள். 2. விசுவாசத்தால் வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மீட்பு பணியையும் நம்புங்கள். 3. கர்த்தருக்கு சேவை செய். உங்கள் குறிப்பிட்ட அழைப்புகள் மற்றும் பொறுப்புகளில் உண்மையாக இருங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்த வேலையை விடாமுயற்சியுடன் செய்யுங்கள். 4. ஆவியால் நிரப்பப்படுங்கள். பரிசுத்த ஆவியுடன் ஆழ்ந்த, தனிப்பட்ட உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றும் 5. ஜெபியுங்கள் மற்றும் வேதத்தை படிக்கவும். ஜெபத்தின் மூலமாகவும் இயேசுவின் உவமைகள் போன்ற விவிலிய நூல்களை படிப்பதன் மூலமாகவும் கடவுளுடன் இணைந்திருங்கள். அணுகுமுறை மற்றும் செயல்கள். 1. விழிப்புடனும் இருங்கள். ஆன்மீக வஞ்சகத்திற்கு எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் ஆன்மீக ரீதியில் விழிப்புடன் இருங்கள். 2. அன்பான இரக்கம் மற்றும் தொண்டு வாழ்க்க. எல்லா மக்களிடமும் அன்பு, இரக்கம் ஆகியவற்றை காட்டுங்கள். 3. மகிழ்ச்சியாகவும் பொறுமையாகவும் இருங்கள். நேர்மறை மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் மற்றும் சிரமங்களை தாங்குவதில் பொறுமையாக இருங்கள். மற்றும் 4. நித்தியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். பூமியில் வாழ்வது தற்காலிகமானது என்பதையும் நாம் நித்தியத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் புரிந்து கொண்டு வாழுங்கள். முக்கிய கருத்தாய்வுகள். 1. தேதிகளை நிர்ணயிக்க வேண்டாம். இரண்டாவது வருகையின் சரியான நேரம் தெரியவில்லை, மேலும் ஊகங்களில் கவனம் செலுத்துவது உண்மையான தயார்நிலையிலிருந்து திசைதிருப்பலாக இருக்கலாம். 2. 10 கன்னிகைகளின் உவமை. இந்த உவமை ஒரு முன்மாதிரியாக செயல்படுகிறது. ஞானமுள்ள கன்னிப்பெண்கள் தங்கள் விளக்குகளுக்கு எண்ணெயை எவ்வாறு தயார் செய்தார்கள் என்பதை விளக்குகிறது, ஆனால் முட்டாள்கள் இல்லை. மற்றும் 3. ஒரு தொடர்ச்சியான தயார்நிலை. தயாராக இருக்க வேண்டிய அறிவுரை எந்த நேரத்திலும் பொருந்தும், அது உலகிற்கு இரண்டாவது வருகையாக இருந்தாலும் அல்லது உங்கள் சொந்த மரணத்தை எதிர்கொண்டாலும்.